இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னா, யோசுவா 23:14 ஆண்டவர் உங்களுக்கு தருவோம் என்று வாக்களித்த ஒன்றாவது நிறைவேறாமல் போவதில்லை என்பதை நீங்கள் முழு மனதோடு அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் வாக்கு கொடுத்தா என்ன செய்ய மாட்டாராம்? நிறைவேற்றாமல் போக மாட்டார். அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார். அதை நம்ம எல்லாரும் என்ன செஞ்சுக்கணுமா? மன உறுதியோடு அறிந்து கொள்ளணுமா? நம்ம ஆண்டவர் வாக்கு கொடுத்தா மாறுவாராயா? மாற மாட்டார். அப்படித்தானே? எல்லாரும் சவுண்டா பேசணும் கேட்கறதுக்கு. வாக்கு மாறுவாரா? வாக்கு மாறாத தேவன் தான் யாரு? நம்ம ஆண்டவர். ஆண்டவர் இங்க இருக்க எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் என்ன செஞ்சிருப்பாரு? கொடுத்துருக்காங்களா இல்லையா? கொடுத்துருக்காரு. கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு கஷ்டத்தை தீர்ப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு. கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனையை அடைப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. நோயினால் அவதிப்படுகிறதற்கு ஒரு சுகத்தை கொடுப்பேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. இதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. இதே போல் அநேக வாக்குத்தத்தம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காங்க? கொடுத்திருக்காரு. கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமும் நிறைவேறாமல் போகாது. பாதி பேருக்கு நிறைவேறி இருக்கும், இன்னும் பாதி பேருக்கு நிறைவேறுவதற்கு தாமதமா இருக்கும். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்த தேவன் என்ன செய்ய மாட்டார்? வாக்கு மாற மாட்டார். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஆமென். அவங்களுக்கு சொந்த வீடு கட்டுவேன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? அதை நிறைவேற்றி கொடுத்தார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றினாரா இல்லையா? அதே மாதிரி நமக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காருல, அதை நிறைவேற்றிருக்காருல. ஆனா அதை மற்றவர்கள் முன்னிலை சொல்வதற்கு நமக்கு என்னது? ஒருவித பயம். அதை மற்றவர்கள் முன்னாடி அறிக்கை செய்தால்தான் நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை என்ன செய்ய முடியும்? பெருக்க முடியும். அவருடைய நாமத்தை அநேகருக்கு பறைசாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா வாக்கு கொடுத்தவர் எப்படிப்பட்டவர்யா? வாக்கு மாறாதவர், உண்மையுள்ளவர். எப்படிப்பட்டவர்? நம் ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன். அவர் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தையோ ஒரு புள்ளியோ ஒரு சொற்றொடரோ என்ன செய்யாதான்? மாறவே மாறாது. மின்னும் மண்ணும் கூட மாறலாம், ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யாது? மாறாது. அப்படிப்பட்ட உயிருள்ள தேவனை, உண்மையுள்ள தேவனை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஆராதித்து வணங்கி கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களை வாக்கு கொடுத்த தேவன் நம் மத்தியில இன்றளவும் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு கனவின் மூலம் என்ன செய்யறாரு? வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அந்த கனவின் விளக்கம் என்னன்னா, அவர் யோசேப்பு ஒரு அரசராய் இருப்பாரு. அவருடைய சகோதரர்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னாங்க? தொண்டனிட்டு வணங்குவான்னு சொல்லி ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினாராயா? கண்டிப்பா நிறைவேற்றினார். ஆதியாகமம் 37:6-8 வரைக்கும் வாசி. நாம் வயலிலே அறுத்த அரிகளை கட்டுவது போல தோன்றியது. அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு எழுந்து நிற்பது போலவும் உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி தொழுவது போலவும் கண்டேன் என்றான். பாருங்க, இதுதான் அந்த கனவோட விளக்கம். அவர் ஒரு அரசனாக இருப்பது போலவும் அவருடைய சகோதரர்கள் அவரை சூழ்ந்து தொண்டனிட்டு வழங்குவது போலவும் ஆண்டவர் என்ன செய்யறார்? யோசேப்புக்கு முதல் கனவு கொடுக்கிறார். அந்த கனவை அவர் சகோதரிடத்துல சொல்லும் போது அவங்களுக்கு என்ன ஆச்சு? கோபம் ஏற்பட்டது, பொறாமை எண்ணம் ஏற்பட்டது. நான் சகோதரர் அண்ணன்கள் தம்பியே வணங்குவதா? அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சகோதரர் என்ன செய்யறாங்க? யோசேப்பு மேல கோவப்படுறாங்க, எரிச்சல் படுறாங்க. அவனை எப்படியாவது கொன்று போட்டோன்னு என்ன செய்யறாங்க? நினைக்கிறாங்க. அவர்களை என்ன செய்யறாங்க? கொல்லலான்னு சொல்லி அந்த கேணிக்குள்ள என்ன செஞ்சுறாங்க?
தள்ளி விட்டுறாங்க. ஆனா மனசு கேட்காம இன்னொரு சகோதரனை வெளியே எடுத்து என்ன செய்யறாங்க, விட்டுறாங்க. அவரை என்ன செய்யறாங்க, விற்று விடுறாங்க. ஆதியாகமம் 39:1-3 வரைக்கும் வாசியா. சூசை எகிப்து நாட்டிற்கு கொண்டு போகப்பட்ட போது பாரவோனின் அன்னகனும் படைத்தலைவனுமான புத்திபார் என்னும் எகிப்து நாட்டினன் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மாயிலிடம் விலைக்கு வாங்கினான். ஆண்டவர் சூசையோடு இருந்தார். எனவே அவன் எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி கிட்டியது. அவன் தன் தலைவனின் வீட்டிலேயே இருந்தான். ஆண்டவர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் எது செய்தாலும் அதை ஆண்டவரே முன்னின்று நடத்தி வாய்க்க செய்கிறார் என்றும் அவன் தலைவன் தெளிவாய் கண்டறிந்தான். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அவனை விற்றாலும் அவருடைய வீட்டிலே அவர் என்ன செய்யறாரு, அவர் பணியாளராய் வைத்துக் கொள்கிறாரு. அந்த அவர் விற்றாலும் யோசேப்பு என்ன செய்யல, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வார் என்று ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வைத்து என்ன செய்யறாரு, அவரோடு வீட்டுல பணியாளராய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி பணியாளராய் வேலை செய்யும் போது அவரை சாதாரணமா வேலை செய்ய விட்டாங்களா? யோசேப்பு எப்படிப்பட்டவராய் இருந்தாரு? அழகிய தோற்றமும் எழிலுள்ள முகமும் உடையவராய் இருந்தாரு. அப்ப அந்த அரசனின் மனைவி என்ன செய்யறாங்க, யோசேப்பின் மீது ஆசை கொள்றாங்க. யோசேப்பின் மீது ஆசை கொண்டு அவரை பாவத்துக்கு என்ன செய்யறாங்க, இழுக்கிறாங்க. வா வா என்னோடு இச்சை கொள்ளுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, பாவத்துக்கு தூண்டுறாங்க. ஆனா யோசேப்பு கடவுள் அவரோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து என்ன செய்யல, பாவம் செய்யல. பாவத்தை விட்டு விலகி ஓடிக்கொண்டே இருந்தார். பாம்பை கண்டு விலகுவது போல பாவத்தை விட்டு ஓடிக்கொண்டே இருந்தார். அந்த அரசிக்கு இவரோடு விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று என்னது ஒரு ஆசை. அவர் அந்த ஆசை என்ன செய்யவே இல்லை, அவளை விடவே இல்லை. யோசேப்பை இழுத்து என்ன செய்யறாங்க, வா என்று கூப்பிடுறாங்க. அப்ப விட்டுட்டு வெளியே ஓடி வரும்போது அவர் யார் பாக்குறாங்கன்னா அரசர் என்ன செஞ்சுறாரு, பாத்துறாரு. உடனே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, பழிய யோசேப்பின் மேல போட்டுறாங்க. ஆதியாகமம் 39:17-20 வரைக்கும் வாசியா. அப்போது நான் கூச்சலிட்டதை கேட்டதும் அவன் தன் ஆடையை என் கையிலே விட்டு வெளியே போடி போனான் என்று முறையிட்டாள். அறிவற்ற அந்த தலைவன் மனைவி சொல்லிய சொற்களை உண்மை என்று உடனே நம்பி கடுஞ்சினம் கொண்டு அரச கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் எந்த சிறையில் விலங்கு பூண்டிருந்தார்களோ அதிலே சூசையை ஒப்புவித்தான். தன் மனைவியின் பேச்சை கேட்டு அது உண்மை என்ற அரசர் நம்பி என்ன செஞ்சுட்டாங்க, சூசையை யோசேப்ப காவல் சிறையில என்ன செஞ்சுறாங்க, அடைத்து வைக்க சொல்லி உத்தரவு கொடுத்துறாங்க. அதே போல அவரையும் சிறையில் என்ன செய்யறாங்க, அடைக்கிறாங்க. அப்ப சிறையில் இருக்கும்போது பானபாத்திரக்காரனும் அப்ப தலைவனுக்கு ஒரு கனவு தோன்றுது. அந்த கனவிற்கான விளக்கம் யாருக்குமே என்ன செய்யல, தெரியல. அப்ப அவருடைய இருவரின் முகமும் சோகமா வாடி இருந்ததை பார்த்த யோசேப்பு என்ன கேட்கிறாரு, என்ன ஆச்சு உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவருடைய கனவை என்ன செய்யறாங்க, யோசேப்பிடம் சொல்றாங்க. அப்ப பானபாத்திரக்காரனுக்கு கனவுக்கு விளக்கம் கொடுக்கிறார். நீ மீண்டும் அதே அரச பதவியில் போய் இருப்பா என்று. அந்த அப்ப தலைவனுக்கு உன் தலையை தூக்கு மரத்தில் தொங்கி வெட்டிடுவாங்க, உன் தலையை வெட்டிடுவாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாரு, அந்த கனவுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப யோசேப்பு சொல்றாரு, அதே மாதிரி அந்த கனவுக்கு விளக்கமானது நடக்குது. அவரை கொன்று போடுறாங்க. யோசேப் பானபாத்திர தலைவனுக்கு அதே போல அந்த அரச பதவி என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. அப்ப நீங்க வெளியே போனா அரசரிடம் என்னை பற்றி சொல்லுங்க, நான் தான் இந்த கனவிற்கான விளக்கம் கொடுத்தேன், என்னை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடாதீங்க, அரசரிடம் சொல்லி என்னை என்ன செய்யுங்க, காவலில் இருந்து வெளிக்கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த பானபாத்திரக்காரன்ட்ட யோசேப்பு சொல்றாங்க. ஆனா அந்த பானபாத்திரக்காரன் என்ன செய்யல, அரசரிடம் சொல்லவே இல்லை, மறந்து போயிட்டான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யல, மறக்கவே இல்லை. யோசேப்ப மீண்டும் அந்த அரசனுக்கு என்ன செய்யறாரு, ஒரு கனவை கொண்டு வர செய்கிறார். அந்த கனவிற்கான விளக்கம் யாரிடமே என்ன இல்லை, கிடைக்கவே இல்லை.
அப்பதான் அந்த பானபாத்திரன்காரனுக்கு ஞாபகம் வருது, இந்த ஆண்டவர் அவனோடு இருந்து அந்த கனவிற்கான விளக்கத்தை கொடுக்கிறார் என்பதை உணர்ந்து அரசனிடம் என்ன செய்யறான், இது மாதிரி சொல்றான். உடனே அரசர் என்ன செய்யறாரு, சூசையை வெளியே காவலிருந்து விடுவிச்சு அந்த கனவிற்கான விளக்கத்தை கொடுக்கிறாரு. 7 ஆண்டுகள் விளைச்சலா இருக்கும், 7 ஆண்டுகள் பஞ்சம் வரும்னு சொல்லிட்டு. அப்ப இதுக்கு நீயே தலைவனா இருன்னு சொல்லி அந்த அரசர் என்ன செய்யறாரு, யோசேப்ப அரசரா நியமிக்கிறாரு. ஆதியாகமம் 41:45-46 வரைக்கும் வாசிங்க. பின் பார்வோன் அவனுடைய பெயரையும் மாற்றி எகிப்திய மொழியில் அவனை பூபாலன் என்று அழைத்து எலியோபொலியாசின் குருவாகிய புத்திபார என்பவன் புதல்வியான ஆஸ்னேட்டை அவனுக்கு மனைவியாக அளித்தான். அப்போது சூசை எகிப்து நாட்டை சுற்றி பார்க்க புறப்பட்டார். அவர் அரசனாகிய பார்வோனின் அரண்மனையில் பணியேற்ற போது அவருக்கு வயது 30. அவர் எகிப்தில் உள்ள எல்லா நாடுகளையும் சுற்றி பார்த்து வந்தார். அதற்குள்ளே 7 ஆண்டுகளின் மிகுதியான விளைச்சல் தொடங்கியது. பிரைஸ்தலா, அவருக்கு அரசராய் பதவி ஏற்ற போது அவருக்கு வயது எத்தனை? 30 வயது. 30வது வயதுல அவர் அரசராய் பதவி ஏற்றாரு. ஆதியாகமம் 42:7. அவருடைய சகோதரர்கள் வந்து தரையில் விழுந்து தம்மை வணங்கும் பொழுது அவர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டார். பிரைஸ்தலா, அரசராய் இருக்கிறாரு. 7 ஆண்டுகள் விளைச்சலும் தொடங்கிருச்சு. மிகுந்த அறுவடை செய்து சேகரித்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 7 ஆண்டுகள் பஞ்சமும் வந்துருச்சு. தானியங்களை விற்கக்கூடியவங்களாம் என்ன செஞ்சாங்க, அவங்க இருந்தாங்க. அப்ப அவருடைய சகோதரர்கள் தானியம் வாங்குவதற்காக எங்க வராங்க, யோசேப்பிடம் வராங்க. அப்ப அவர்கள் வந்து அரசன் என்று அவர்களை என்ன செய்யறாரு, தன் சகோதரர்கள் எல்லாம் கீழே தொண்டனிட்டு வணங்கும் போது யோசேப்பு அவர்கள் தலைவர் என்று என்ன செஞ்சார், அவருடைய சகோதரர்கள் என்று தெரிந்து கொண்டார். ஆண்டவர் அன்று சொன்ன வாக்கை இன்று நிறைவேற்றினாரா இல்லையா? அவருக்கு சிறு வயதா இருக்கும்போது தான் அந்த கனவை என்ன செஞ்சார், ஆண்டவர் காமிச்சாரு. அத சகோதரர்கள் தொண்டனிட்டு வழங்குவதாகவும் காமிச்சாரு. அவருடைய 30 வயசுக்கு மேலதான் ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். அவர் சாதாரணமாக அந்த இடத்தை என்ன செய்யல, அடையல. அவருக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். உடனே அரசனாக முடியுமா? அவர் காவல்ல இருந்து கஷ்டப்பட்டாரு, பொய்ச்சாட்சி சுமத்தப்பட்டாரு, பாவத்திலிருந்து விலகி போனாரு. என் நேரம் கடவுள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவர் மீது நம்பிக்கையாய் விசுவாசமாய் இருக்க போய் தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றினார். வாக்கு கொடுத்தவர் தேவன், மறக்காதவர், மாறாதவர். நாம் கூட என்ன செய்யலாம், வாக்கு கொடுத்துட்டு மறந்து போகிறவர்களாய் இருக்கலாம். ஆனா நம்ம ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, வாக்கு கொடுத்துட்டு அதை மறக்கக்கூடிய தேவனாய் எப்போதுமே என்ன செய்ய மாட்டாரு, இருக்கவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். சகோதரர்கள் வணங்குவாங்கன்னு ஆண்டவர் சொன்னார் கணவன் மூலம். அதே போல வணங்க வைத்தாரா இல்லையா? கண்டிப்பா செய்தார். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வாரு, நிறைவேற்றுவார். அதே போலதான் மோசையோட வாழ்க்கை எடுத்துக்கங்க. மோசே வந்து ஆண்டவரை அழைக்கிறார், இஸ்ராயல் மக்களை மீட்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மோசேக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருயா, இஸ்ராயல் மக்களை மீட்க வேண்டும் சொல்லிட்டு என்ன செய்யறாரு, கூப்பிடுறாரு. எகிப்து நாட்டுல அடிமையா இருக்கிற இஸ்ராயல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து எங்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சாரியா, கானான் தேசத்திற்கு கொண்டு போகணும்னு நினைச்சாரு. யாத்ராகமம் 3:8. நாம் அவர்கள் துயரத்தை அறிந்தமையால் அவர்களை எகிப்தியர் கைகளினின்று விடுவித்து காப்பாற்றவும் இந்த நாட்டிலிருந்து நல்ல பரந்த நாட்டிலே பாலும் தேனும் பொழியும் பூமியிலே கானானையர், ஏத்தையர், ஆமோரையர், பரேசேயர், ஏவையர், எபுசேயர் வாழும் இடங்களிலே அவர்களை கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கி வந்தோம். பாருங்க என்ன வழியுதான் அந்த நாட்டுல, பாலும் தேனும் பொழிகிற அந்த கானான் தேசத்தை ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைச்சாரு, இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாரு. அடிமைத்தனத்திலிருந்து ஒரு சுதந்திர வாழ்வை கொடுக்கணும் என்ன செஞ்சாரு, நினைச்சாரு. ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் செஞ்சுதான் எகிப்துல இருந்து அந்த மக்களை என்ன செஞ்சாரு,
விடுவித்து கூட்டிட்டு வந்தாரு. எகிப்துல இஸ்ராயல் மக்கள் 430 வருடமா என்ன செஞ்சாங்க? அடிமையா இருந்தாங்க. எத்தனை வருடம்? 430 வருடம் அடிமையா இருந்தாங்க. அநேக வாதைகளை கொடுத்தாரு. தலையீற்றின் பிள்ளைகளை என்ன செஞ்சாரு? கொன்று போட்டாரு. நிறைய துன்பம் கொடுத்துதான் அந்த இஸ்ராயல் மக்களை அவர் என்ன செஞ்சாரு? வெளியே கூட்டிட்டு வந்தாரு. செங்கடலை என்ன செஞ்சாரு? 2ஆய் பிளக்கிறாரு. ஆண்டவர் அநேக அற்புதம் செஞ்சாலும் நம்முடைய மக்கள் என்ன செய்யவே இல்லை? அவரை உண்மையா நம்பவே இல்லை. கண்ணுக்கு முன்னாடி அற்புதம். கடலை 2ஆ பிரிக்க முடியுமாயா? நம்ம இப்ப மோசேவை சொன்னார் ஆண்டவர், உன் கோலை நீட்டு, கடல் 2ஆக பிழையும், உலர்ந்த தலையில் என்ன செய்வார்கள்? நடப்பாங்கன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. அதே போல பிளந்துச்சு. உலர்ந்த தரையில் இஸ்ராயல் மக்கள் என்ன செஞ்சாங்க? இஸ்ராயல் மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே நேரிடாது, அவர்கள் செல்வார்கள் சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. அதே போல ஒருத்தர் கூட எதுவுமே ஆகாமல் அந்த செங்கடலை என்ன செஞ்சாங்க? கடந்து போனாங்க. அந்த செங்கடல்கள் வந்த படை வீரர்கள் தலைவர்கள் என்ன செஞ்சாங்க? மூழ்கி இறந்து போனார்கள். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், கையை நீட்டு, கடல் 2ஆ பிளக்கும், செங்கடலின் நடுவே நடப்பீங்கன்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கை நிறைவேற்றினாரா இல்லையா? நிறைவேற்றினார். பிரைஸ் தி லார்ட். யாத்ராகமம் 12:40-42 வரைக்கும் வாசிங்கயா. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே குடியேறி வாழ்ந்த காலம் 430 ஆண்டுகள். அந்த 430 ஆண்டுகள் நிறைவேறிய அதே நாளில் ஆண்டவருடைய படைகள் எல்லாம் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டன. ஆண்டவர் அவர்களை எகிப்து நாட்டினின்று வெளிக்கொணர்ந்த அந்த இரவு பெரிய திருநாள் ஆயிற்று. இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் தலைமுறை தோறும் அதனை அனுசரிக்க கடமைப்பட்டனர். 14-16 வசனம். நீயோ உன் கோலை ஓங்கி உன் கையை கடலின் மேல் நீட்டி கடலை பிரித்துவிடு. இஸ்ரேல் மக்கள் அதன் நடுவிலே கால் நனையாமல் நடந்து போவார்கள். உங்களை பின்தொடரும்படி நாம் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவோம். அதனால் பாரவோனாலும் அவன் படைகளாலும் அவனது தேர் குதிரைகளினாலும் நாம் ஆட்சி அடைவோம். இப்படி நாம் பாரவோனாலும் அவனுடைய தேர்களாலும் குதிரைகளினாலும் ஆட்சி அடையும் போது ஆண்டவர் நாமே என்று எகிப்தியர் அறிந்து கொள்வார்கள் என்று அருளினார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் செங்கடலை 2ஆ பிரிஞ்சு போகும்போது அவர்கள் என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்வார்கள் சொல்லி என்ன செய்யறாரு? அந்த செய்யறாரு. உபாகமம் 1:3. எகிப்துல அவங்க பாலைவனத்துல எத்தனை வருடமாய் கடந்து போனாங்கயா? 40 வருடம் என்ன செஞ்சாங்க? நடந்து போனாங்க. அப்பொழுது பாலைவன பயணத்தின் 40ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் முதல் நாள். அந்நாளில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களிடம் சொல்லுமாறு தனக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை மோய்சன் சொல்லலானார். அதற்கு முன் அவர் எசபோனில் குடியிருந்த அமோரையருடைய அரசனாகிய செகோனையும் அசரோட்டிலும் எதிராயிலும் வாழ்ந்து வந்த பாசான் 40 ஆண்டு காலமா என்ன செஞ்சாங்க? பாலைவனத்தை சுற்றி சுற்றி என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. அவருடைய உடையும் ஆடையும் செருப்பும் கூட என்ன செய்யவே இல்லை, ஒன்றுமே ஆகல. ஆடைகள் கிழிந்து போகல, செருப்புகள் தேய்ந்து போகல. அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவங்களுக்கு கொடுத்து நிறைவேற்றினாரா? நினைச்சு பாருங்க. சின்னதா இருக்க குழந்தைங்க பூரா என்ன செஞ்சிருக்கோம்? பெருசா வளர்ந்து 40 வயசு ஆயிருக்கும். ஆனா அந்த குழந்தையோட ஆடை என்ன செய்யவே இல்லை, கிளியல, ஒண்ணுமே ஆகல. அவர் வளர வளர அந்த ஆடைமை என்ன செஞ்சுட்டே இருக்கு? வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப வாக்கு கொடுத்த தேவன் அதை நிறைவேற்றினாரா? கண்டிப்பா நிறைவேற்றினார். யோசுவா 6:4-5. அவங்க கானான் தேசத்துக்குள்ள என்ன செஞ்சாங்க? நுழைந்தாங்க. அநேக தடைகள், அநேக போராட்டங்கள், அநேக கஷ்டங்கள் மத்தியிலும் அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த கானான் தேசத்திற்குள்ளாக நுழைந்து செஞ்சாங்க. எரிகோவின் மதிலை என்ன செஞ்சாங்க? அவருடைய துதியினால உடை தெரிந்து அந்த கானான் தேசத்திற்குள்ள என்ன செய்றாங்க? நுழைந்து போகிறார்கள். வாசியா. 7ஆம் நாளிலோ 7 குருக்கள் ஜூப்பிலி காலத்துக்குரிய 7 எக்காலங்களை எடுத்துக்கொண்டு உடன்படிக்கை பெட்டிக்கு முன் போக வேண்டும். அன்று நீங்கள் 7 முறை நகரை சுற்றி வருவீர்கள். அப்போது குருக்கள் எக்காலங்களை ஊத வேண்டும்.
அவர்கள் எக்காலத்தில் நீண்டதும் முறிபட்டதுமான தொனிகளை வாசிப்பதை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் எல்லாரும் கூடி சத்தமாய் ஆரவாரம் செய்ய கடவீர்கள். அப்பொழுது நகர மதில் அடியோடு இடிந்து விழும். உடனே மக்கள் தத்தமுக்கு நேராக உள்ளே போக கடவார்கள் என்றார். 7 நாள் என்ன செய்யுங்க, எதுவுமே அவங்க செய்யலை. என்ன மட்டும்தான் செஞ்சாங்க? போர் செய்யலை, யார் கூடயும் சண்டை போடலை, வாதம் பண்ணலை, விவாதம் பண்ணலை. ஆனால் என்ன மட்டும்தான் செஞ்சாங்க? ஆண்டவரை துதித்து போற்ற மட்டும்தான் செஞ்சாங்க. அந்த எரிகோவின் மதில் என்ன செய்யப்பட்டது? உடைக்கப்பட்டது. உடைத்து அந்த கானான் தேசத்திற்குள்ள என்ன செஞ்சாங்க? அவர்கள் நுழைந்து போனார்கள். மனிதன் வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றுவானாயா? கண்டிப்பா இல்ல. மனிதன் எப்படிப்பட்டவன்? பொய்யானவன். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அவர் என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அனைத்து காரியங்களையும் அவருடைய தூதரை கொண்டு என்ன செஞ்சாரு? செய்து முடித்தார். அவருடைய பணியாளரை கொண்டு என்ன செஞ்சாரு? செய்து முடித்தார். மனிதன் இப்போ நமக்கு ஒரு வாக்கு தராங்க, இப்போ நமக்கு ஒரு உதவின்னு சொல்லி போய் கேட்டு நிற்கிறோம். அப்போ ஆறுதலான வார்த்தை, நம்பிக்கையான வார்த்தை என்ன செய்கிறாங்க? தருவாங்க. ஆனால் அதே சமயம் அந்த நேரம் வரும்போது போய் கேட்டால் என்ன செய்வாங்க? அப்படியே வாக்கு என்ன செஞ்சிருவாங்க? மாறிடுவாங்க. அப்போ மனிதன் எப்படிப்பட்டவன்? பொய்யன். எப்படிப்பட்டவன்? என்னாகமம் 23:19. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ள தேவன். மனிதன் பொய்யன், ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். வாக்கு கொடுத்தவர் என்ன செய்ய மாட்டாரு? வாக்கு மாறவே மாட்டார். கடவுள் மனிதனைப் போல் பொய் சொல்பவரும் அல்லர், மனிதனுக்கு பிறந்தவனைப் போல் மாறுபடுகிறவரும் அல்லர். தாம் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரோ, பேசியதை நிறைவேற்றாமல் இருப்பாரோ? நான் ஆசீர் அளிக்க கொண்டு வரப்பட்டேன். அவர் சொல்லியதை என்ன செய்வார்? கண்டிப்பா நிறைவேற்றுவார். அவர் நம்ம ஒவ்வொருவரை என்ன செய்வார்? கண்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பாரா? வதிக்க மாட்டாரையா? கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ராயலுக்கு கொடுப்போன்னு சொன்ன ஒரு காரியத்தை கூட அவர் என்ன செய்யவே இல்லை, தராமல் விட்டு விலகவே இல்லை. ஆண்டவருக்கு அவர்கள் கோபம் மூட்டினார்கள். ஆண்டவர் 10 கட்டளை வாங்க மோசே இப்போ மலைக்கு ஏறினப்ப என்ன செஞ்சாங்க? ஒரு கன்று குட்டியை அமைத்து அதுதான் உண்மையுள்ள தேவன் என்று என்ன செஞ்சாங்க? வழிபட்டாங்க. ஆண்டவருக்கு பெருங்கோபத்தை என்ன செஞ்சாங்க? மூட்டினார்கள். இருந்தாலும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவர்களை மன்னித்தார். அநேக காரியங்களை ஆண்டவர் அவர்கள் முன்னிலையில் செய்தாலும் என்ன செய்யவே இல்லை. அவங்க ஆண்டவர் இவர்தான் உண்மையின் தேவன் என்று அவர்களால் என்ன செய்யவே முடியல, அறிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆண்டவர் ஆனால் வாக்கு கொடுத்த ஒரு காரியத்தை கூட நிறைவேற்றாமல் என்ன செய்யல, போகல. ஒவ்வொரு காரியத்தையும் அநேக தடைகள் இருந்தாலும் அனைத்து தடைகளை உடைத்த ஆண்டவர் அந்த கானான் தேசத்தை அந்த மக்களுக்கு என்ன செஞ்சாரு? கொடுத்தார். யோசுவா 21:43. இஸ்ராயேலுக்கு கொடுப்போம் என்று ஆண்டவர் கொடுத்திருந்த வாக்குகளில் ஒன்றும் தவறாது நிறைவேறிற்று. ஆண்டவர் கொடுத்த வாக்கு ஒன்றுமே என்ன செய்யல, தவறி போகவே இல்லை. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நிறைவேற்றி தந்தார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நிமிர்ந்து உட்கார்ந்து ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம குளோரியா மினிஸ்ட்ரி எடுத்துக்கங்களே. ஆரம்பத்தில் எத்தனை பேர் கொண்டு இந்த மினிஸ்ட்ரி தொடங்கப்பட்டது? 10 பேரோ 20 பேரோ தான். நம்ம குளோரியா ஜெப மாநாட்டில் விஜி பிரதர் ஒரு படம் போட்டு காமிச்சாங்க இல்லையா, இந்த இடம் வாங்கினது. அப்போ எத்தனை பேர் இருந்தாங்க, அப்போ ஆண்டவர் என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? பல்வேறு இடங்களில் இருந்து என்ன செய்வாங்க, மக்கள் இந்த இடத்திற்கு வருவார்கள் என்ற ஆண்டவர் 10 வருடங்களுக்கு முன்பதாக என்ன செஞ்சாரு? வாக்கு தத்தம் கொடுத்தார். வாக்கு கொடுத்த தேவன் அதை நிறைவேற்றினாரா இல்லையா? கண்டிப்பா நிறைவேற்றினார். நம்ம நினைச்சு பார்த்துருப்போமா, இத்தனை வெளியூர்ல இருந்து மக்கள் வருவாங்க, உண்மையின் தேவனை ஆராதிப்பாங்க, துதிப்பாங்கன்னு. நம்ம உள்ளூர்ல இருக்க மக்களே நம்மளால என்ன செய்ய முடியல, கூட்டிட்டு வர முடியல. ஆனா வெளியூர்ல இருந்து எவ்வளவு மக்கள் விசுவாசமா என்ன செய்யறாங்க, ஆண்டவரை தேடி வருறாங்க. அதற்கு உண்மையின் தேவன் அவங்க உண்மையா என்ன செய்யறாங்க,
விசுவசிக்கிறாங்க, உண்மையா அவரை நேசிக்கிறாங்க, உண்மையா அவரை ஆராதிக்கிறாங்க. வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர் என்று உணர்ந்து கொள்கிறார்கள். எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வந்தாங்க, அநேகருக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாங்க. எவ்வளவு சாட்சிகள்! அந்த குழந்தைகள் குறைபாடு இருந்தாலும் அதை நிறைவாய் மாற்றி தருவேன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நிறைவேற்றினார். குளோரியா ஜெப மாநாடு சின்ன சின்னதா நடந்துச்சு. இப்போ பெரிய அளவுல 40 லட்சம் 50 லட்சம் செலவு பண்ணி நடத்தக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நடத்துவேன்னு சொல்றாரு. அதுக்கு தேவையான பணத்தை நான் தருவேன்னு சொல்றாரு. அதே மாதிரி என்ன செஞ்சுறாரு? நடத்தி முடிச்சுறாரு. வாக்கு கொடுக்கிற தேவன் என்னவே செய்ய மாட்டேங்கிறாரு, வாக்கு மாறவே மாட்டேங்கிறாரு. ஆனா நம்ம மட்டும் ஏயா வாக்கு கொடுத்த தேவனுக்கு உண்மையா இருக்க முடியல? எத்தனையோ வாக்கு கொடுத்துருப்போம்ல ஆண்டவர்கிட்ட, நாங்கள் உங்களுக்கு உண்மையா இருக்கிறோம், உணர்வுள்ள ஜெபம் பண்றோம், உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறோம், உங்களுடைய ஊழியத்தை செய்யறோம்னு சொல்லி எத்தனையோ வாக்கு ஆண்டவர் கேட்டிருப்பாரு. அத்தனை வாக்கு நம்மளும் அவருக்கு என்ன செஞ்சிருப்போம்? கொடுத்துருப்போம். எப்படிப்பட்ட வாக்கு தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்? பொய்யான வாக்கு. நம்ம எப்படிப்பட்டவங்க? மனிதர், பொய்யர். இந்த பொய்யர் மீது தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அளவு கடந்த அன்பு வைத்து நேசிக்கிறாரு. ஆனா அவர் உண்மையா இருக்கும்போது அவருடைய பிள்ளைகளும் உண்மையா இருக்கணும் தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? விரும்புறாரு. அப்ப நம்மள இனிமேல் என்ன செய்யணும்? உண்மையாய் வாழணும். உண்மையாய் 1 மணி நேரமாவது ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதே போலதான் நம்ம வில்லியனே அசந்தாக்கா அவங்க வாழ்க்கையை எடுத்துக்கங்க. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்தாங்க குழந்தை பாக்கியத்திற்காக. என்னதான் ட்ரீட்மெண்ட் மாத்திரை மருந்து எடுத்த போதும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சா கிடைக்கலையா? கிடைச்சிச்சு. ஆனால் அதில் கையில் ஏந்தக்கூடிய பாக்கியம் என்ன செய்யல? கிடைக்கல. ஆண்டவர் சொன்னாரு, வாக்கு கொடுத்தாரு. என்னான்னு வாக்கு கொடுத்தாரு? 2 மகன்களை பெறுவா என்று வாக்கு தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் என்ன செஞ்சினார்? நிறைவேற்றினார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கைகளை தட்டி நம் கண் முன்னாடி நடந்த ஒரு சாட்சி. யோசேப்பு வாழ்க்கை, மோசேயோட வாழ்க்கை, இஸ்ராயல் மக்கள் ஆண்டவர் கொடுத்தது கூட நம்ம பைபிள்ல படிச்சுதான் என்ன செஞ்சோம்? தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நம்ம மத்தியில் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? செயலாற்றிக்கிட்டு இருக்காரு. வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். 2 மகன்களை பெறுவா என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தாரு. அவ்வளோ மருந்து மாத்திரை எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தப்ப ஒண்ணுமே நடக்கல. ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் எடுத்து கொள்ளும் போது கண்டிப்பா அந்த வார்த்தை என்ன செஞ்சுச்சு? செயலாற்றுச்சு, உருப்பெடுத்துச்சு, கருத்தாங்கிற்று. 2 மகன்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப வாக்கு கொடுக்கிற தேவன் வாக்கு மாறாமல் இருக்கிறார். நம்மளும் அவருக்கு உண்மையாய் வாழும்போது நமக்கு கொடுக்கிற வாக்கை ஒருபோது அவர் என்ன செய்ய மாட்டாரு? மாற்றவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலையும் 2 பெண் குழந்தை, 3வது ஒரு பையன் வேணும்னு சொல்லிட்டு ஒரே அழுக ஆண்டவர்கிட்ட அமர்ந்து டெய்லி ஒரு ஜெபமாலை சொல்லாம என்ன செய்ய மாட்டேன்? முழங்கால் போட்டு வயிற்று பிள்ளையோட என்ன செய்யுமே? முழங்கால் போட்டு டெய்லி ஜெபமாலை சொல்லாம தூங்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அது வேணும். 3வது எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும். ஆண்டவர்கிட்ட டெய்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ ஆண்டவர் வயிற்றில் இருக்கும்போதே ஒரு பேர் சொன்னார், லூயிஸ் மரிய மோன்ஃபோர்ட்னு. ஆனால் அப்போ எனக்கு இது ஒரு புனிதர், இவர் மாதாமாவோட தீவிர பக்தர்னு சொல்லிட்டு எனக்கு என்ன செய்யாது தெரியலை. அப்போ எங்கள் வீட்டுக்காரு இந்த பேர் சொன்னாங்க. அப்போ கூட என்னங்க இந்த பேர் நல்லாவே இல்லை, இதை போய் வைக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன்? கேட்டேன். ஆனால் அப்போ தெரியல. ஆனால் இப்போ தான் அந்த பேருக்குரிய விளக்கம் என்ன செஞ்சிச்சு? தெரிஞ்சிச்சு. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், என் கணவருக்கு வாக்கு கொடுத்தார், 3வது ஒரு ஆண் குழந்தை தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தார். அதே போல இந்த குழந்தை பாக்கியத்தை என்ன செஞ்சாரு? கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட்.
நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன், பிறக்குமா பிறக்காதா, இதுவும் பொம்பளை பிள்ளையா ஆயிருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாதான் இருந்தேன். அவன் பிறக்கும் போதும் என்னதான் ஒரு கவலை தான். அவன் பிறந்துட்டான், பக்கத்துலேயே ஒருத்தவங்களுக்கு டெலிவரி. உடனே என்ன சரி அங்கே பொம்பளை பிள்ளை இங்கே பையன் பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு வெளியே போய் சொன்னோன்னு எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க, அப்படியே சோர்ந்து போயிட்டாங்க. அப்புறம் வெளியே வந்து உங்களுக்கு இல்லைப்பா, அது வேற ஒருத்தங்களுக்கு உங்களுக்கு பையன் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆண்டவர் வாக்கு கொடுத்த தேவன் என்ன செய்ய மாட்டார், ஒருபோதும் வாக்கு மாறவே மாட்டார். எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார், அந்த வாக்கை நிறைவேற்றுவார். ஆபிரகாம் சாராளோட வாழ்க்கையை எடுத்துக்கங்க. முத ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவங்களுக்கு தான் வாக்கு தத்தமே கொடுத்தாரு. என்னன்னு கொடுத்தாரியா, வானத்து விண்மீன் போலவும் கடற்கரை மணலை போலவும் உன் சந்ததியை பெருக செய்வேன் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, வாக்கு தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினாரா இல்லையா, கண்டிப்பா நிறைவேற்றினார். சாராளுக்கு வயது முதிர்ந்துருச்சு, உதிரப்போக்கும் நின்றுச்சு, குழந்தை பாக்கியம் நான் கிடைக்காது என்று நினைக்கிற ஒரு வயசு, அவங்க பிள்ளை பேர் பெறக்கூடிய ஒரு வயசு இல்லை. இருந்தாலும் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. அந்த உடல் பலவீனத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, கொடுத்தாரு. அந்த பலனை கொடுத்த ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஈசாக்கை ஈன்றெடுக்க செய்தார். நம்ம எல்லாருமே யாருடைய சந்ததிகள்யா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததி. அப்ப அவருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், வானத்து விண்மீன் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகி இருக்கிறோமா இல்லையா, இருக்கிறோம்ல. அப்ப ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. எப்படி வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அதே போல 2-3 மடங்குக்கு மேலாக என்ன செஞ்சிருக்காரு, ஆசீர்வதித்திருக்கார். பிரைஸ் தி லார்ட். வாக்கு கொடுத்த தேவன் உண்மையுள்ள தேவன். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு உண்மையா அவருடைய கட்டளையை கடைபிடிச்சு வாழும்போது ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன செய்வார்யா, தருவார். ஒருபோதும் நம்ம என்ன செய்ய மாட்டார், புறம்பே தள்ளவே மாட்டார். எல்லா வித ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் என்ன செய்வாரு, தருவார். உபாகமம் 28:1-6 வரைக்கும் எடுத்து வாசிங்க. உன் கடவுளாகிய ஆண்டவருடைய குரலொலிக்கு நீ செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கின்ற அவருடைய கட்டளைகள் யாவையும் கைக்கொண்டு ஒழுகுவாயாகில் உன் கடவுளாகிய ஆண்டவர் பூமியில் உள்ள எல்லா இனத்தாரை காட்டிலும் உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ அவருடைய கட்டளைகளுக்கு அடங்கி நடந்தால் இப்பொழுது சொல்லப்படும் இந்த ஆசீர்கள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னை விட்டு நீங்க மாட்டா. நீ நகரத்திலும் ஆசீர் பெற்றிருப்பாய், வெளியிலும் ஆசீர் பெற்றிருப்பாய். உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பலனும் உன் மிருக உயிர்களின் பெருக்கமும் உன் மாட்டு மந்தைகளும் உன் ஆட்டு மந்தைகளும் ஆசீர் பெற்றிருக்கும். உன் களஞ்சியங்களும் உனக்கு மிஞ்சி கிடக்கும் பொருட்களும் ஆசீர் பெற்றிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர் பெறுவாய், போகையிலும் ஆசீர் பெறுவாய். பிரைஸ் தி லார்ட். உன் கருவின் கனியும் என்ன செஞ்சிருக்குமா, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா. நம்ம நிலத்தின் பலனும் என்ன செஞ்சிருக்குமா, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா. நீ போகும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வரும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். அப்ப அந்த கடவுளுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வாரு, எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நம்மீது என்ன செய்வார், பொழிவார். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தா ஆண்டவர் தருவாரா தரமாட்டாராயா? ஆனா நம்ம தான் என்ன செய்ய மாட்டேங்கிறோம், அவர் கீழ்ப்படிந்து நடக்கவே மாட்டேங்கிறோம். ஆண்டவர் 10 கட்டளை கொடுத்திருக்கிறாரு, உண்மையாய் வாழணும்னு சொல்லியிருக்காரு, சட்ட திட்டங்களை கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம அப்படி உண்மையா வாழ்றோமா? அப்படி உண்மையா நம்ம வாழ்ந்திருந்தோம்னா எல்லாருமே யார் தான், மோசே, ஆபிரகாம் தான் எல்லாருமே. அப்படித்தானே? நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம், உண்மையற்றவர்களாய் பொய்யர்களாய் என்ன செய்கிறோம், ஆண்டவர் முன்னாடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஏதோ திருவிழா கிறிஸ்துவர்களை போல, ஏதோ ஜெப கூட்டத்திற்கு வந்தால் அவரை தேடுவது போல மட்டும்தான். வாரத்தில் ஒரு நாள் அவரை தேடுற பிள்ளைகளாய் தான் நம்ம என்ன செய்யணும், இருக்கிறோம். மாசமானா மாதாந்திர ஜெப கூடுகை, அப்பா ஆண்டவரை தேடுறோம். 3வது வாரமானா பெண்களுக்கான உபவாச கூடுகை, அப்பா ஆண்டவரை தேடுறோம். வாரம் ஞாயிற்றுக்கிழமை சண்டே பிரேயர் நடக்குது. அப்ப மட்டும்தான் ஆண்டவர் என்ன செய்யறோம், தேடக்கூடியவர்களாய் இருக்கிறோம். உண்மையில் தனிமையாய் அமர்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க கூடியவர்களாய் எத்தனை பேர் இருக்கிறோம்?
அப்படி நாம ஜெபிக்க கூடியவர்களா இருந்தா அநேக காரியங்களை ஆண்டவர் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு, செய்து கொண்டே இருக்கிறார். நாம் அவரை விட்டு விலகினாலும் அவர் அன்பு நம்மை விட்டு விலகாமல் ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுட்டே இருக்காரு, நம்மளை விடாமல் இழுத்து பிடிச்சி வச்சு இப்படித்தான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்காரு, வழி நடத்தி கொண்டே இருக்கிறாரு. ஒருத்தவங்க வயிற்றுல இருக்க குழந்தைக்கு என்னது ஒரு ப்ராப்ளம், அந்த குழந்தைக்கு உருவமே இல்லைன்னு சொல்லிட்டு கலைக்க சொல்லி ஒரு ப்ராப்ளம். அப்ப ஆண்டவர் சொன்னாரு அதை கலைக்க வேணாம், அந்த குழந்தை நல்லாதான் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாரு, வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அதே போல அந்த குழந்தை பிறந்து இப்போ ஒரு வயசு இருக்கும், அந்த குழந்தை நல்லா தான் இருக்கு, எந்த குறைபாடுமே இல்லை, நார்மலான குழந்தை எப்படி இருக்குமோ அதே போல தான் இருக்கு. அப்ப டாக்டர் பேச்சை கேட்டு நம்ம கலைச்சிருந்தோம்னா என்ன இருக்கும், நம்ம குழந்தை பாக்கியத்தை இழந்து போயிருப்போம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு அதை செய்யாதீங்க, நான் உனக்கு தருவேன்னு சொல்லி சொன்னாரு. அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, நிறைவேற்றினார். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கங்களே, கல்யாணம் ஆன புதுசுல ப்ரேயர்னா என்ன செய்யாது, பிடிக்காது. அப்போ ஆண்டவருக்குள்ள அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வர புதுசு. அப்பாயே ஆண்டவர் சொன்னார், உன்னை ஊழியக்காரியாக நான் என்ன செய்வேன், எடுத்து பயன்படுத்துவேன்னு சொல்லி. அப்போ ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்துச்சு, ஆமாம் நமக்கே ஒன்றும் தெரியல, நம்ம போய் ஊழியம் செய்வோமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் ஒரு 10 வருடங்களுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த காரியத்தை செய்து முடித்தார். இப்போ ஒரு 3 ஆண்டு காலமாக என்ன செஞ்சுட்டு இருக்காரு, ஒரு ஊழியக்கார பெண்மணியாக ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப வாக்கு கொடுத்தார், 10 வருடம் கழித்து அதை என்ன செஞ்சாரு, நிறைவேற்றினார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை செயலாற்றுவதற்கு வருடங்களும் ஆகும், நாட்களும் ஆகும். கொடுத்த வாக்கை அவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரு, மாறவே மாட்டாரு. குழந்தை பாக்கியம் தருவேன்னு சொல்லியிருக்காரு அநேக சகோதரிகளுக்கு, ஆண்டவர் கண்டிப்பா கொடுப்பார். இந்த வருஷத்துக்குள்ள ஆண்டவர் என்ன செய்வாரு, கொடுப்பார். ஒவ்வொரு சகோதரி ஆண்டவருக்கு சாட்சியா என்ன செய்வாங்க, நிறுத்துவாங்க. பிரைஸ் தி லார்ட். அதே போலதான் கன்னியாகுமரியில நம்மளுக்கு பிரேயர் டவர் கட்டுறதுக்கு இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கோமாயா, ஒப்பு கொடுத்து அதற்கு தேவையான பணத்தை ஆண்டவர் தான் தரணும். அந்த இடத்த நம்ம என்ன செய்யணும், வாங்கணும். அங்கே குளோரியா மினிஸ்ட்ரின்னு ஒரு ஜெப கோபுரம் எழும்பணும். இதே போல் அங்கேயும் அநேக ஆத்துமாக்கள் என்ன செய்யணும், வரணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டே இருக்கோம். அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, கேட்டார். நம்மளுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, கேட்டார். அந்த இடம் வாங்க போகிறாங்க, இன்னும் ஒரு வாரத்தில் என்ன செஞ்சிருவாங்க, வாங்கி முடிச்சிருவாங்க. அங்கே ஒரு இடம் வாங்கி பிரேயர் டவர் கட்டணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாரு, வாக்கு கொடுத்தாரு. அதே போல அந்த வாக்கை என்ன செய்ய போறாரு, நிறைவேற்றி முடிக்க போறாரு. இது மனிதன் செய்ய முடியும் என்று நினைத்தால் செஞ்சிருக்க முடியுமானா, கண்டிப்பா முடியவே முடியாது. ஆனா ஆண்டவர் நினைச்சா என்ன செய்ய முடியும், ஒரு மதிலவே அப்படியே இங்கிட்டு இருந்து அங்கிட்ட என்ன செஞ்சிட முடியும், மாற்றி அமைக்க முடியும். ஆண்டவர் சொன்னா செய்து முடிப்பார். வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாத தேவன். அதை நம்ம முழுமையா என்ன செஞ்சு கொள்ளணும், பற்றி பிடித்து கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. வாக்கு தத்துவம் எல்லாத்துக்கும் இந்த வருடம் கொடுத்தாங்க இல்லையா, அது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வாக்கு தத்துவம் ஆண்டவர் என்ன செய்வாரு, கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை டெய்லி அவருடைய பாதத்தில் அமர்ந்து சொல்லி சொல்லி நீங்க கேட்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோமா மாட்டோமாயா, கண்டிப்பா பெற்றுக்கொள்வோம். அப்ப அதை கேட்டு பெறக்கூடியவங்க யாரு, நம்ம தான். கேட்டாதான் என்ன செய்ய முடியும், கேட்காம பேசாம கொடுத்துருக்கீங்க தருவீங்க, கொடுத்துருக்கீங்க தருவீங்க அமைதியா பைபிளுக்குள்ள உள்ள வச்சுட்டு உட்காந்துருந்தோம்னா தருவாரா, கண்டிப்பா. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை இடைவிடாமல் தொந்தரவு செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அவருடைய வார்த்தையின் மூலம், அவர் வார்த்தையை சொல்லி சொல்லி கேட்கும் போது அவர் என்ன செய்ய மாட்டாரு, தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. அந்த வாக்கு கொடுத்தவரை யார் தான், அவர் தான். அந்த வாக்கு தத்தத்தை கண்டிப்பா என்ன செய்வாரு, நிறைவேற்றுவார். ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக காரியங்களை செஞ்சிருக்காரு, இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வாரு,
செய்வாரு, நிறைவேற்றுவார். ஏன்னா வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாத தேவன். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட்.